கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 34 37 வரை. எப்தா மிஸ்பாவில் இருக்க தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவனை இல்லாமல் அவனுக்கு குமாரர் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வசனங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடிவும் கலங்கம் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவன், தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவா? அம்மன் புத்திராய உம்முடைய சத்தர்களுக்கு நீதி சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீ எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்கள் என் கண்ணிமை மித்த துக்கம் கொண்டாடி எனக்கு 2 மாதம் தவணை கொடு என்றான். அதற்கு அவள், போய் வா என்று அவளை 2 மாதத்துக்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிகளை கூட போய் தன் கண்ணிமை மித்த மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தமிழ்நாட்டுக்கு வந்தாள். அப்பொழுது அவன் பணியிருந்த தன் புருஷன்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷன் அறியாதிருந்தாள். கருகி போன குயில். ஒரு குயில் கருகி போயிடுச்சு ஐயா. ஒரு குயில் கருகி போயிடுச்சு. அந்த குயில் எந்த வித காரணத்திலும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. வேதத்தில் பைபிள் படிக்கின்ற வேலையெல்லாம் எனக்கு இந்த சம்பவம் ரொம்ப மனசை வாட்டும். சின்ன வயசுலேருந்து கருகி போன குயில். அந்த குயில் கருகி போக வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா பாட்டு பாடி திரிஞ்சு அங்கங்கே அலைய வேண்டியது. ஒரு தகப்பனே தன்னுடைய மகளுடைய கதையை முடித்த கதையாகிவிட்டது. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. பல நேரங்களிலே எங்களுடைய வாய்மொழிகளால் நாங்கள் சிக்கப்படுகிறோம் கர்த்தாவே. வாய்மொழிகளால் எல்லாவற்றையும் இழக்க நேரிடுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இங்கே கருகி போன குயிலாக எப்தாவுடைய மகள் காணப்படுகிறாள் கர்த்தாவே. அவளுக்காக என்னுடைய மனம் அழுகிறது கர்த்தாவே. ஏன் அந்த நிலைமை கர்த்தாவே? ஆண்டவரே கர்த்தாவே, 18 வயது நிரம்பிய அந்த மகள் ஆடி பாடி தெரிந்து கொண்டிருந்த அந்த மகள் தகப்பனுடைய பொருத்தனையாலே அவருடைய வாழ்க்கையை விட வேண்டியதாயிற்று. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்களும் கூட அவசரப்பட்டு உம்முடைய சன்னிதானத்தில் எதுவும் பேசிவிடாதபடி ஆண்டவரே, எங்களுடைய பொருத்தனைகளிலே எங்களுடைய காணிக்கைகளிலே நாங்கள் ஜாக்கிரதையோடாய் காணப்பட கிருபை தாங்க. எப்தாவுடைய மகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த காரியங்கள் நடந்திருக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். நாங்களும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உம்முடைய சன்னிதானத்தில் காணப்பட கிருபை தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இந்த நியாயாதிபதிகள் இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிங்க. 11:34 கடைசி வரைக்கும். நியாயாதிபதிகள் 11:34 கடைசி வரைக்கும் படிங்க. ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு வாலிப பிள்ளை. யாருன்னு கேட்டிங்கன்னா எப்தாவுடைய மகாதான். இந்த எப்தா என்ன நினச்சிக்கிட்டு ஒரு பொருத்தனை பண்ணாருன்னு தெரியல. ஆண்டவரே, நான் யுத்தத்தில் ஜெயிச்சு வருவேன்னு என் வீட்டிலேருந்து முதலாவது எது வருதோ, எப்தா வீட்டிலேருந்து என்னையா வரும்? நீ நினச்சிக்கிட்டா கால்நடைன்னு நினச்சிக்கிட்டா, நீ பெற்று போட்டிருக்கிய ஒன்று, அதுதானே ஜீவன் உள்ளது. அதை மறந்துட்டான் ஐயா. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வாய் விட்டு சொல்லிட்டான், என் வீட்டிலேருந்து எது வருதோ அதை நான் உங்கள் காணிக்கையாக செலுத்துவேன். பாருங்க, அவளுடைய மகா தகப்ப வெற்றி பெற்றுட்டார். அம்மன் புத்தருக்கு எதிராக வெற்றி பெற்றானா, நல்லா பூ வச்சுக்கிட்டு ஒரு பெரிய டான்ஸ் குரூப்பை கூட்டிகிட்டு ஆடி பாடி வாரா. எப்தா அப்படியே புலம்புறான், ஐயோ மகளை என்ன மனம் முடிவாக்குறேன். யாரையா உன்னை அப்படி சொன்னா? மிஸ்டர் எப்தா, நீங்கள் பண்ண தப்புல்லா ஒரு உயிர் போயிடுச்சு, வாழ வேண்டிய ஒரு உயிர் போயிடுச்சு. காரணம் நீங்கள் தானே மிஸ்டர் எப்தா. நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம்? ஆடு மாடா உங்களை எதிர்நோக்கி வரோம், ஒரு ஜீவனை பெற்று போட்டிருக்கேன் வாழ்க்கையில். பாருங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்தாவுடைய பொருத்தனையினாலே அங்கே ஒரு அருமையான உயிர் பறிபோய் விட்டது. இன்றைக்கும் நீயும் நானும் எவ்வளோ பெரிய பொல்லாப்பை நம்முடைய சந்ததிக்கு தேடி வைக்கிறோம் என்று தெரியாது. என்னுடைய தாயாரெல்லாம் அந்த ஆலயத்தில் வடக்குடகுப்பிங்கிற கிராமத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆலயத்தில், ஒரு 10 பேர் இருக்கிற கிராமத்தில் அந்த ஆலயத்திலே கிடப்பாங்க. என் பிள்ளைகளை நல்லா வைங்க. இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? தொழில் ஓடிக்கிட்டு இருக்க, ஓடு, நல்லது தான். ஆனால் உன் குடும்பத்துக்கு நீ என்ன சேர்த்து வச்சிட்டு இருக்கா? நன்மையை சேர்த்து வச்சிட்ருக்கியா? உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செஞ்சிட்ருக்கா? எப்தா ஒரு நல்ல மனிதன் தான், நல்ல பக்தி உள்ள மனிதன்,
கடவுளுக்கு பயப்படுற மனிதன், ஆனால் தன்னுடைய வார்த்தையினால் அவன் பிடிபட்டு தன்னுடைய ஒரே குமார்த்தியை இழக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. எனக்கு காரணமெல்லாம் இந்த எப்தாவுடைய அந்த பொருத்தனையில் அவன் சரியில்லை. யோசித்து பேசியிருக்க வேண்டும், யோசித்து பேசியிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிரசங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஒரு கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினா அதை செலுத்திரு, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை என்று சொல்லப்படுது. அப்படின்னா யாரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே கர்த்தாவே வியாபாரம் நல்லா இருக்குமானா அடுத்த வருஷம் ஆண்டவரே புளியங்காட்டு வேலை அசனத்துக்கு நான் 100 மூட்டை கொடுத்துருவேன் ஆண்டவரே, ஏன் சொல்கிறா, சொன்னால் தலைகள்னாலும் சொல்லி கொடுத்துரு. கர்த்தர் அந்த விஷயத்தில் சமரசம் கிடையாது. நீ கஷ்டப்படுறா அதெல்லாம் கிடையாது. கஷ்டம் வந்தாலும் நீ கொடுத்தா ஆகணும். நீ தேவனுக்கு முன்னதாக பொருத்தனை பண்ணாத. இங்கே எப்தா பொருத்தனை பண்ணான். ஒரு விதத்தில் அவனை பாராட்டிருந்தாலும் ஒரு ஜீவனை எடுபடுவதற்கு, வாழ வேண்டிய ஜீவன் எடுபடுவதற்கு, வாழ வேண்டிய ஜீவனை வாழ வைப்பதற்கு பதிலாக அவன் கெடுதல் பண்ணி கொண்டான். எப்தா தன்னுடைய பொருத்தன்படி செய்தான். இதில் கிரேட் என்னென்றால் எப்தாவுடைய மகள், அவள் ரொம்ப கிரேட். அப்பா ஒரு நிமிஷத்தில் சொல்லலாம், கடவுளை இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா நீங்கள் பேசுனதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த மகள் கையெடுத்து கும்பிடக்கூடிய மகள், அந்த மகள் என்ன சொன்னா தெரியுமா, அப்பா நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்ப்பா, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன்ப்பா, கடவுளை நோக்கி சொல்லிட்டீர்களாப்பா, என்னை கொன்றுங்கப்பா. ஐயோ எப்படி எப்தாவுக்கு மனசு வந்துச்சோ தெரியல, வெட்டிட்டாயா. இன்றைக்கி கடவுளுக்கு, இன்னைக்கு தாய் தப்பனுக்கு கீழ்ப்படுகிற எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கய்யா. இந்த எப்தானுடைய மகளை நீ நினச்சி பாரியா, தன்னுடைய உயிரை எடுக்க போகிறான் தாப்பையா, 2 மாதம் டைம் கேட்டுட்டு வந்துட்டாயா, அப்பா விட்டுங்கப்பா, என் கடவுளை நோக்கி வேண்டுதல் பண்ணிட்டீங்க. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா எப்தா, என் ஃபாதர், மை ஃபாதர் எப்தா, அவன் அங்கே புலகா வாங்கி தான் அடைஞ்சா. ஐயா நீ உங்கள் அப்பா அம்மாட்ட நின்றுட்டு இருக்கிய, எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாங்க ஐயா, எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு தொழிலை கொடுத்தாங்க ஐயா. எங்கள் அப்பா போட்ட பிச்சை என்னைக்காவது நினைக்கிறியா, அன்னைக்கு தான் நீ உருப்படுவா, அன்னைக்கு தான் நீ சொத்து சேர்க்க முடியும். இருக்கானே நீ அப்பாவை நீ கடிஞ்சிக்கிட்டு இருந்தா நீ அவ்வளோதான் பிறகு பாரியா. ஒரு தகப்பன் என்ன தவறான ஒரு பொருத்தனை பண்ணினாலும், கருகி போன கோயில், அந்த கோயில் வந்துடுச்சு, திரும்ப வந்துடுச்சு. அப்பா எப்தா என்னை க்ளோஸ் பண்ணியிருப்பா, பரவாயில்லப்பா, நான் இவ்வளோ நாள் வாழ்ந்ததை சந்தோஷமாக நினச்சிக்கிறேன், ஒரு சந்தோஷத்தோடு நான் போகிறேன். எங்கள் அப்பா தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். கண்ணை மூடிக்கிட்டார். இன்றைக்கு என்னுடைய தாய் தகப்பனுக்கு நீ முழுமையாக கீழ்ப்படுகிறியா, இல்லை ஒரு காலரை நிமித்தி விட்டுட்டு உனக்கு கொஞ்சம் ரத்த ஓட்டம் வந்த உடனே, கொஞ்சம் பணம் சம்பாத்தியம் வந்த உடனே அப்பையும் கிடக்காங்க, நீ கிடப்பா கீழே கிடப்பாங்க. ஆமாம், அப்பம் கிடப்பான்னு நினச்சாலும் நீ கீழே தான் கிடக்கணும். இங்கே பார்க்கிற வேளையிலே தன்னுடைய தகப்பனை அப்படியாக போற்றினாள், தன்னுடைய தகப்பனை தன்னுடைய கருத்தில் ஏந்தி கொண்டாள். அப்பா ஆகட்டும் அப்பா, என்னுடைய ஜீவனை நான் கொடுக்குறேனப்பா. பாருங்க, சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிதானது ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சுவிசேஷ பகுதியிலே சொல்லியிருக்கிறார். ஒரு தகப்பனுக்காக பிள்ளை ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு ஒன்றுமில்லை. எப்தாவுடைய மகள் அதை செய்து முடித்தாள், தன்னுடைய தகப்பனுக்காக தியாகத்தை பண்ணினாள். இன்றைக்கு நீ என்ன தியாகத்தை பண்ணி கொண்டிருக்கிறாய், என்ன வருமானத்தை இழந்து விட்டாய். உன் பிள்ளைன்னு அவனுக்கு செலவழிச்சிருக்க, உன் தகப்பு எங்கே போனா, உன் பிள்ளைக்கு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்க. உன் பிள்ளை உன்னை பெற்று வளர்த்தவன் அவன் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பான். நீ 2 பிள்ளையை பெற்ற பிறகு உனக்கு உணர்வு இல்லையே, நாளைக்கு இதே நிலைமை தான் உனக்கு. இன்னைக்கு உன் தகப்பனை உதாசனம் பண்ணால் உனக்கும் அதே உதாசனம் தான். இல்லை, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தான் என் கணம் பண்ணுவாயாக. இங்கே எப்தாவுடைய மகளுடைய தியாகத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். தகப்பன் மேலே அவ்வளவு பக்தி, அவளை இல்லாமல் அவனுக்கு வேற குமாரன் இல்லை, குமார்த்தி இல்லை. சரித்திரத்தை நல்லா படியா. ஆனாலும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவள் சொல்லுகிறாள், அந்த வார்த்தை நெஞ்ச பிளக்குது. அவள் சொல்லுவா, பின்னும் 11:37 பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும், நான் மலைகளில் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கண்ணி நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடுனார். எவ்வளோ கொடுமையா, அவ்வளவுத்திலும் தகப்பனை நேசித்தாயா. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். 1 செகண்ட் ஆகாது. இல்லைப்பா எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தானே பேசுனீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டுங்கன்னு சொல்லலை. தகப்பனுக்கு ஆனர் பண்ணா, கடைசி வரைக்கும் மரண பரியந்த தன்னுடைய தகப்பனை நேசித்தார். உன்னுடைய தாய் தகப்பனை பற்றி தானே உன்னுடைய நேசிப்பு எப்படி இருக்குது. உன்னுடைய பொருத்தனை வீணான பொருத்தனை கடவுளுக்கு முன்பதாக ஏதாவது சொல்லிட்டு ஒரு வாபஸ் வாங்கிட்டு கிடக்காத. கடவுளுக்கு முன்பதாக பொருத்தனை பண்ணினால் செலுத்துறதுக்கு நீ தீவிரமாக இரு. உன் பிள்ளைகளை நேசி, ஆராய்ந்து யோசித்து பேசு.
கர்த்தர் உன் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, எப்தாவும் ஒரு பாடமாக இருக்கிறார், அவருடைய மகளும் ஒரு பாடமாக இருக்கிறாள் கர்த்தா. இதெல்லாம் வாழ்க்கையிலே நடந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் கூட தாய் தகப்பனை பற்றி பேசும்போது ஜாக்கிரதையுள்ளாக இருக்கேன். தாய் தகப்பனுமாரே, ஆண்டவரை கொண்டாட எங்களுடைய வாய்க்கு ஒரு சோறு போவதற்கு முன்பதாக அப்பா சாப்பிட்டாச்சா அம்மா சாப்பிட்டாச்சா என்று யோசிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அதே மாதிரி ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் கர்த்தார். நற்கிரியைகளை நாங்கள் பண்ண வேண்டும் கர்த்தார். இன்னாருடைய மகன் நாங்கள் ஒருவேளை காலாவதி ஆனாலும் கூட நீர் நினைத்து என்னுடைய ஆண்டவரே கர்த்தார், எங்களை நினைத்து எங்களுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை நீர் வாழ வைக்க வேண்டும் கர்த்தார். அந்த அளவுக்கு நாங்களும் வாழ்க்கை அமைத்துக்கொள்ள கிருபை தாங்க. இந்த சத்தியம் அநேகம் பேரை தொடுவதாக இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.